என்னை இதோ வந்துட்டேன் அங்கிள். அந்த இலைகளை இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. ஏற்கனவே இலையோட சாறை எடுத்து இதுல போட்டு வச்சுட்டேன் அங்கிள். இன்னொரு விஷயம்டா, என் காலெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்குடா. கோல்டு போறதுக்காக நீ குடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூடுறா. ஓ, உண்டு ஓவரா போட்டா தாங்காதே. ஜாக்கி, தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னடா பண்ற? உங்களுக்கு தேவையான பூண்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அங்கிள். ஜோலி, கொஞ்ச நேரம் நீ எனக்கு. சாரி ஜாக்கி, நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா கஸ்டமர்ஸ் பார்க்கணும்ல. பீமா. No, 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 no. ஜாக்கி, வந்துட்டேன் அங்கிள். இதோ எடுத்துட்டு வந்துட்டேன் அங்கிள். இன்னும் வேற ஏதாவது வேணுமா? ஆமாண்டா, ஓய்வு வேணும். போச்சுடா. சத்தம் போடுறத நிறுத்துக்கடா. இன்னொரு விஷயம்டா. சொல்லுங்க அங்கிள். இன்னொரு அரக்க சக்தி ரிலீஸ் ஆகியிருக்கு. சூப்பர். ஐயா, இது அந்த இடி அரக்கரோட சக்தியாச்சடா. அந்த காலத்துலக்கு விட அந்த மேஜிக் கேஸ்டனட் வச்சுதான் கைது பண்ணிருக்காங்களா? கேஸ்டனட்ஸா? வித்தியாசமா இருக்கே. ஸ்பெயின்ல இருக்குமா மெக்சிகோல இருக்குமா? அது கடலுக்கு அடியில இருக்கும். முழுகி போன ஏதோ ஒரு கப்பல். அதுல வார்த்தைகள் கூட இருக்கு. ANIC. வாவ், அது கடலுக்கு அடியில இருக்குன்னா அப்ப அது டைட்டானிக்கா? என்னது டைட்டானிக் இல்லையா? அப்படின்னா ANIC. ANICங்கிற வேர்ட்ல முடிகிற டாப் ரிசல்ட் ஓஷியானிக். 1932ல கடல்ல முழுகிச்சு. பேசஞ்சர் போர்டை வச்சு பார்க்கும்போது ஃபேமஸான முன்னோர்கள் அதுல பிரயாணம் பண்ணிருக்காங்க. நிச்சயமா இதுல எந்த டவுட்டுமே இல்ல. டைட்டானிக்கா இருக்கட்டும் இல்லனா ஓஷியானிக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கடலுக்கு அடியில போக போறோம்ன்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து ஜூலி. அந்த கப்பல் கடலோட அடி ஆழத்துல இருக்கு. கடலுக்கு அடியில போறதுக்காக செக்ஷன் 13ல விசேஷமான ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல ஸ்பெஷலான டிசைன்ல. என்ன நாத்தம் இது? இது அங்கிள் தான். நான் வரமானாம், பெட்டிலே இருங்கன்னு. எல்லாரும் தயாராயிட்டீங்களா? எப்பவோ தயாராயிட்டோம். இப்ப பட்டு கிளம்ப போறோம் பாரு. நீங்க 3 பேரு எங்க கிளம்புறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, வேற எங்க? ஏதாவது பனிமலைக்கு கூட்டு போவீங்க, அதான் ரெடி ஆயிட்டோம். ஆனா நீங்க நினைச்சது தப்பு. இல்ல, புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பீங்களே, ஒருவேளை அதுவா இருக்குமோன்னு யோகிச்சேன். சரியா சொன்ன. இடி அரக்கனுடைய சக்தி முன்னோர்களால் அடைக்கப்பட்ட ஒரு கேஸ்டனட்ல இருக்கு. ஓ அப்படியா? அப்ப அது எங்க இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இது கூட தெரியாதா? இமயமலையில இல்லன்னா ஏதாவது பரங்கி மலையில தான் இருக்கும். அது கடலுக்கு அடியில இருக்கு. ஆனா என்னால அங்க வர முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? தண்ணினா பயம்னு காமெடி கிமெடி பண்ணிடாதீங்க. பயமா? எனக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா தண்ணி கடியில வந்து உங்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்க முடியாது. இதனாலதான் நான் தண்ணி கடியில வர மாட்டேன். ஆனா நீங்க 3 பேரும் போக முடியும். உங்களுக்கு சப்மரீன் தேவை. என்னது சப்பா? அப்பா முடியலையே. ஆமா, எங்க அம்மா ஆரம்பத்துல தண்ணில கண்டனம் சொல்லிருக்காங்க, அதனால நான் போக மாட்டேன். ஓகே ஓகே ஓகே, நோ டென்ஷன். இந்த பசங்களுக்கு நட்டு கயந்துடுச்சு, அவ்வளவுதான். ஆமா. நீங்களும் தான் அங்கிள். நீங்களும் வரப்போறது இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கோல்டு இருக்கு. அதுல கடலுக்கு அடியில வேற வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்ல. எனக்கு இது ஒண்ணும் வியாதி இல்லடா.
எனக்கு மட்டும்தான் அதை அடக்கிற மந்திரம் தெரியுங்கிறத மறந்துடாத. அதெல்லாம் எனக்கும் தெரியும் அங்கிள். முதல்ல நானும் பீமாவும் கடலுக்கு அடியில போய் அதை எடுத்துட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் பூமியில வச்சு அதை என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. நியாயமான விஷயம். என்னாச்சு? ஓகே, இது போதுமா? நமக்கு தேவையானது எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. சப்மரீன் இதுக்குள்ள இருக்கா? ஒன்னு இல்ல, 2 இருக்கு. இப்போ பாருங்க, அதை காட்டுறோம். இவங்க 2 பேரையும் நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். இவங்கள சாதாரணமா நினைக்காதீங்க, திறமையான பசங்க. அவங்களால முடியும்னு எனக்கு தோணல. தலைவா, நீங்க கேட்டது தயாராயிடுச்சு. வெரி குட், என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. தலைவா, இதுக்கு ஏதாவது பரிசு உண்டா இல்ல புஸ்ஸா? ஓகே, புரிஞ்சிருச்சு. அதை நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே ஜாக்கி, தயாராயிரு. இப்ப டிராப் பண்ண போற. ஒழுங்கா பேலன்ஸ் பண்ணு பீமா. ஜாக்கி, எழுந்துரு. நல்லா பேலன்ஸ் பண்ண பீமா. அப்படியே மெதுவா போ பீமா. நாம தேடி போற ஓஷியானிக் நமக்கு நேரா கீழே தான் இருக்கு. என்ன விளையாடுறியா? நாம 20,000 அடி கடலுக்கு கீழே இருக்கோம். உன் மேல என் பூண்டு வாசனை அடிக்குது. நான் இல்லப்பா, இங்க இருந்து தான் வருது. ஜாக்கி, அங்கிள், 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிருக்கோம். ரொம்ப ஓவரா பேசாத. தேவையான விஷயத்துல ஒதுக்க கூடாதுன்னு தான் நான் வந்திருக்கேன். இங்க ரொம்ப குளிர்றதுக்கு எனக்கு உடனடியா பெட்ஷீட் கொண்டு வாடா. இங்கேயும் வளைஞ்சு வளைஞ்சு ஓட்ட வேண்டியதா இருக்கே. வாலு, நம்ம கூட ஒரு மூஞ்சோர் இருக்குமே, அது எங்க? பீமா, வண்டியை ஒழுங்கா பார்த்து ஓட்டுன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க கல்லு இருக்கிற அறிகுறியே தெரியலையே. ஜாக்கி, இவ்வளவு பெரிய நண்டா! அந்த நண்டுக்கு நம்ம வண்டி இப்போ சாண்ட்விச் ஆயிடுச்சு. அங்கிள், இந்த நண்டை சமாளிக்க உங்ககிட்ட ஏதாவது மந்திரம் இருக்கா? மந்திரத்தை தான் நீ தோக்கடிக்கும். இதெல்லாம் ஒர்க் அவுட். அதோட கோபத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டோம். வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இந்த பிரச்சனையை நான் சமாளிக்கிறேன். டைட்டா படிச்சுக்கோங்க. ஆட்டம் பாட்டம் எல்லாம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இப்ப பாரு. அது இது எப்படி இருக்கு? ஆகா, சரி வா, சீக்கிரம் போலாம். ஜூலி, நீ சப்மரின்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இது ரொம்ப பழமையான கப்பல். அதுக்குள்ள நாம தேடி வந்ததை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். So use Geomatic. Underwater? That seals in freshness.
ஆனா நாம தான் அரக்க சக்தி இருக்கிற இத கண்டுபிடிச்சோம் இல்லையா அங்கிள்? ஆனா நான் கொடுத்தனுச்சதுக்கு இப்படி சுக்குடோரா கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. இத சரி பண்ற வரைக்கும் அரக்கனோட சக்தியை நம்மளால எடுக்க முடியாது. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அங்கிள். தெரியுண்டா, பூண்டு காலி ஆயிடுச்சு. அதைத்தானே சொல்றேன். இல்ல, நம்ம சப்மரின் மேல போக மாட்டேங்குது, அததான் சொல்றேன். இதெல்லாம் அந்த நண்டோட வேலையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டியில இருந்து ஏதாவது ஒரு வெயிட்ட நம்ம இப்ப குறைச்சே ஆகணும். ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சுத்தமா நீச்சல் தெரியாது. நோ ப்ராப்ளம், நான் போறேன். நீ ஒண்ணும் போக தேவையில்லை ஜூலி, நான் போறேன். தெரியும், நீ இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும். நான் சின்ன பொண்ணுல, அதான் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறீங்க. ஏய், ரொம்ப ஓவராவா சக்தியை பயன்படுத்தாத, அப்புறம் பென்ஸ் தான் கிடைக்கும். எனது ஜாக்கிக்கு பென்ஸ் கார் கிடைக்குமா? இது கார் இல்ல ஜூலி, கடலுக்கடியில இந்த ஆழத்துல வேகமா நிதினா வரப்போற வியாதிக்கு பேர் தான் பென்ஸ். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த டிப்ரெஷன்னால பைத்தியம் பிடிக்கும், தலை சுத்தும், என்ன வேணாலும் ஆகும். அதனால நான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் நீந்த போறேன். ஓகே, எஸ்கேப் ஆனவன் இப்ப யமலோகம் போறான். அவங்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கிட்டு அவனுக்கு பாய் பாய் சொல்லி வழி அனுப்பி வைப்போம். விடு, இது என்ன முதல் தடவையா? எப்போ இப்படித்தானே ஆகும். ஆணவமா பேசின வாயை அகட்டி வச்சிடுவேன். கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவா எடுப்போம். ஜாக்கி, அடடா, வேகமா நீந்த கூடாதுன்னு சொல்லிதான் நான் அனுப்பிச்சேன். இவன் என்னைக்குமே நான் சொல்றத கேட்க மாட்டான். ஆடுது இருந்தாலும் இது கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு. இது என்ன கொஞ்சம் வேகமா நகராதா? நிச்சயமா முடியவே முடியாது. ஜாக்கிக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக்க தெரியுண்டா. இப்போதைக்கு உதவி தேவை எனக்கு தான். Geomatic must be bone dry to operate properly. வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த கடல் கடையில போய் நீ எங்க ஹேர் டிரைவ் வாங்கிட்டு வந்த? முடி நடைஞ்சா என்ன பண்றதுன்னு வாங்கிட்டு வந்தேன். வாழ்வே போயும் இப்ப அவனை கதி கலங்க வைக்கிறேன். ஒண்ணுமே புரியல. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். லொகேஷன் சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆனா எங்களுக்கு உனக்கு இல்ல. பனிமலையில ஒரு சோளக்கொல்ல பொம்மை. இதோ வரோம். நீ வா, நான் போறேன். நான் தூங்கும் போது யாரா போத்தி விட்டது? டேய், விளையாடுனது போதும். மரியாதையா நீ அங்க எடுத்ததை கொடுத்துடு. எங்க எடுத்தது? ஓ, நீ அத பத்தி சொல்றியா? நான் எதப்பா எடுத்தேன்? ஜான், உனக்கு மூளை குழம்பிடுச்சா? இல்ல, சாம்பார் ஆயிடுச்சு. வாங்க போய் ஜாக்கி கண்டுபிடிப்போம். நான் இங்கேயே இருந்து இந்த மிஷினை ரெடி பண்ணிட்டு வரேன். நீங்க மட்டும் போங்க.
சீக்கிரம் போட்டோ எடுங்க. அனாவசியமா சின்ன விஷயத்துக்காக ஃபயர் ஆவாத சான். இவ்ளோ பெரிய மத்தாப்ப கையில வச்சிருக்க, அதுக்குள்ள தீபாவளி வந்துடுச்சாடா மண்டை. கண்ணா நான் எப்ப எங்க வரணுமோ கரெக்டா வருவேன். தம்மா தூண்டு இருந்துகிட்டு பஞ்சு டைலாக் வர பேசுறியா? வாங்கடா வந்தா ஓடி பிடிச்சு விளையாடலாம். ஜிகடி ஜிகா சொல்லி நீ அவுட். சூப்பர், அங்க பாரு. எங்க? நீ தூங்குதா செல்லம்? ஜாக்கி உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க ஏன் ரொம்ப ஆடி போயிருக்கீங்க? ஒரு இடத்துல கூட ஒழுங்கா நிக்க தெரியல. உனக்கு பென்ஸ் வந்துடுச்சா? ஹை வந்துடுச்சா? எனக்கு பென்ஸ்கோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிடைச்சிடுச்சு. ஓ வாடா மை டியர் ஃப்ரெண்ட். Yoma bye 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 Bisa. Yoma bye 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 Bisa. வெளியில ரொம்ப குளிருதுன்னு உள்ள குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் பொறுமையா இரு, என் வேலையை காட்டுறேன். நீ உன் வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணா என் வேலையை காட்டுறேன். ஐயா அந்த தாத்தா ரொம்ப சூப்பரா பறக்கிறாரு இல்ல? பாபிமா போய் அங்கிளை காப்பாத்தலாம். நாங்க வந்துட்டோம் அங்குள். பொறுமையா வாங்க. இல்ல இல்ல இல்ல, சீக்கிரமா வாங்க, விழுந்துருவேன். இங்க யாருக்காவது பேர் டான்ஸ் ஆடணும்னு ஆசை இருக்கா? உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஐயா, நம்ம கிட்ட இருந்த இடியாரங்களோட சக்தியை இப்ப இந்த அரக்கை எடுத்துக்கிட்டானே. வாவ் சூப்பர். கிடைச்சிருச்சு. நான் நினைச்சது கிடைச்சிருச்சு. இனிமே என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. எனக்கு கூலிங்கான பிளேஸ்ல இருக்கணும்னு ஆசைதான். இருந்தாலும் எனக்கு பதிலா நீங்க இருங்க. தண்ணியில மிதக்கிறது ஜாலியா இருக்கு. நிலைமை சூப்பரா இருக்கு. அவன் இடிய இருக்க சக்தி எடுத்துட்டு போயிட்டா நம்ம கடலுக்கு நடுவுல ஐஸ் கட்டில மாட்டிக்கிட்டோம் குளூர்ல. அது மட்டும் இல்லாம இந்த பூண்டு நாத்தம் வேற. இதுக்கெல்லாம் மேல திடீர்னு புயல் வர அடிக்குது. யாருக்காவது லிஃப்ட் வேணுமா? ஜாக்கி பென்சால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால 48 மணி நேரம் இதுக்குள்ளேயே இருக்கணும். அங்கிளுக்கும் அதே கதிதான். என்ன வெளியே விடுங்களாண்டா. பாவம், உடம்பு சரியாவல இருக்கு. இருங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல ஜூலி. கேப்டன் பிளாக் கிட்ட அங்கிளுக்கும் பென்ஸ் இருக்குன்னு ஏன் சொன்ன? விளையாடுறியா? அந்த பூண்டு நாத்தத்தை என்னால தாங்க முடியல. 2 நாள்ல அவங்களுக்கும் சரியாயிடும், நமக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. என்ன வெளியே விடுங்கடா. ஐயா, யாரு கதவை தட்டுறது? யார் அது? எனக்கு குரங்குனா ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழமும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ பாட்டு பாடணும் போல இருக்கு. குரங்கு பையலே குரங்கு பையலே சேதி கேளடா, கர்ண அடிச்சு வாழ்வ ஓட்டடா. ஜாக்கி, நீங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணுவீங்களா? எப்ப எனக்கு தேவைப்படுதோ அப்ப மட்டும்தான் பண்ணுவேன். மத்தவங்க மாதிரி எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, நிறைய பேரு வேலை இல்லைன்னா எப்ப பாரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏதாவது தெரிஞ்சுக்கணும்